ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மேக்ஸ் தமிழ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கடைசியாக நம்ம சேனலில் போட்ட ஒரு ஸ்பின்னிங் வீடியோ அப்படின்னா, அது வந்து அந்த எஃப்எஃப்டபிள்யூஎஸ்னு ஒரு செட் இருக்கும் தெரியுமா? இந்த காட்டுறேன் பாருங்கள். இது பேர் என்ன? நேவி ஸ்டார் சி ஹெட், நேவி ஸ்டார் சி பண்டில். இந்த பண்டிலோட ஃபுல் பண்டில் எடுக்கிறப்ப தான் நம்ம ஃபுல் வீடியோ சுற்றி போட்டிருந்தோம். அதாவது ஸ்பின்னிங் வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் போடவே இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன ஸ்பின் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கைவிங் அனிமேஷனை தான். எனக்கு இது பிடிச்சி போச்சு. என்கேஜி ப்ரோ, நரிக்கூட்டம் ப்ரோ ஒரு லைவ் பார்த்துட்டு இருந்தேன். அவர் எடுத்துருப்பார் போல். இதையே போட்டுட்டு இருந்தார் 4-5 மேட்சாக. எனக்கு பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சு. சரி, ஓகே, கையில் டைமண்ட் இருக்குது, சுற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி விட ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுங்க, பிடிக்கலன்னா எடுக்காதீங்கப்பா. என்கிட்ட டைமண்ட் இருக்குன்னு எடுக்கிறேன், அவ்வளோதான் சொல்ல வந்தேன். சரி, ஓகே. எவ்வளோ டைமண்டில் கொடுக்குறான்றதை பார்ப்போமா? 9 டைமண்ட்லேயே கொடுத்துட்டான்னா இவனை விட உலகத்திலே இல்லாமல் எவனுமே கிடையாது. இந்த டோன்ட் ஷோவை எனக்கு கொடுத்து வச்சுருவோம். அப்போ தான் வந்து அடுத்தடுத்த தடவை இதை கேட்காது. ஓகே, தொட்டுறலான்னு நினைக்கிறேன். சரி, தொட்டுருவோமா? குத்துறா 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 டே குத்துறா குத்துறா டே 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 ஏர் ட்ராப். இதை நான் உன்ட்ட கேட்டேனடா டே. 19 டைமண்டுக்காவது ஏதாவது ஓண்டை கொடுத்துறாதடா தயவு செஞ்சு. வேறு எதாவது குட்றா. வேறு எதுவும் வேணாம். அந்த ஸ்கைவிங்கை கொடுத்துறேன்னா அப்படியே 2500 டைமண்டை தூக்கிட்டு ஓடிடுவேன் நான். தரமாட்டேன். சரி, ஓகே. அப்போ அடுத்து ஒரு 39 டைமண்ட்லேயாவது கொடுத்துரு. பைபாஸ் ரோட்டை பிடிச்சி பறந்துக்கிட்டு போயிடுவேன் நான் அப்படியே. இது என்ன கரும நேரத்தில் இல்லை. M60 ஸ்கின் ஓன் பண்ணி வர வச்சுருக்கேன்டி. 39 ஸ்கின் டைமண்டுக்கெலாம் வந்து ஓண்டு கிண்டதுன்னு கொடுத்து தொலைஞ்சிடாதரா. மனசே உடஞ்சி போயிடுவேன்டாடி. தயவு செஞ்சு இதை மட்டும் கொடுத்துரு. அந்த ஏதோ பக்கெல்லாம் தான் சொல்லுவாங்களே, அந்த பக்கெல்லாம் பண்ணி பார்ப்போம். இதில் எத்தனை 54 இருக்கா? ஓகே, ஒரு 10 ஸ்பின்னாக போடுவோம். ஓகே, அவன் கணக்கில் ஏறி இருக்கும். சரி, இப்போ எங்கே இருக்குது? இந்த இருக்குது சண்டா. ஐயோ, சண்டா போட்டானா? உண்டைக்கு என்ன கொடுத்துறாதப்பா. டே, என்னடா நினச்சினுக்கிறீங்க? ஓண்டை எதுக்கிட்டா திரும்ப திரும்ப தர? அப்டேண்டுன்னு வந்தால் தான் தராதா திரும்ப? ஓண்டுன்னு இருந்தால் தருமா? சரி, அப்போ பைஸ்கின்னே அப்போ கொடுத்து தான் ஞாபகம். சரி, ஒருத்தக்கே கொடுத்து தொலை. 69 லக்கி நம்பர் கொடுத்துருப்பாடே. 2 ஃப்ராக்மெண்ட்டு நான் எங்கடா வச்சு நக்கிறது? 69 டைமண்டுக்கு 10 டைமண்ட் கூட வராது அதோட ஒர்த்து. சரி, ஓகே. அந்த 100 டைமண்டில் நீ கொடுத்துட்டேன்னா 2500 டைமண்டு தூக்கிட்டு அந்த கிரேட்டே அவ்வளோ வராதுடா. அவ்வளோ டைமண்ட் என்னடா டே? வீரா வாங்குறீங்களடா. ட்ராப் ரேட்டு 97% தானா? 97%? சரி, ஓகே, திறந்து பார்ப்போம். அது அப்புறமா 149. இதில் மட்டும் நீ கொடுத்துரு சல்லா குட்டி. அட்லீஸ்ட் இந்த லூட் பாக்ஸாவது கொடுத்துரு. பைக்கு வேணும். நல்லா இருப்பியாடா நீ எல்லாம். சரிடா, 200 டைமண்ட்ரா எடுத்துக்கடா. 200 டைமண்ட் எடுத்துக்க. லூட் பாக்ஸ் வேணாம் எனக்கு, அதை கொடுத்துருண்ணா. கிளம்பிட்டு போயிட்டே இருக்கேன். லூட் பாக்ஸை தான் நீ கொடுப்பேன்னு ஒத்த காலில் எனக்கு அதை தயவு செஞ்சு ஊ போடு. எப்பாடா கொடுத்துட்டான்டா. ஸ்க்ரீன்ஷாட் எங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். இளவெடுத்த கம்யூனிட்டி எவ்வளோ கதற விட்டான். 2000 எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரில, எவ்வளவோ இருந்துச்சு. மொத்தமாக உருவி 2500 டைமண்டில் விட்டு வச்சுருக்கான். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். இப்போ தான் தம்ப்நெயில் வைக்க முடியும். இதையும் ஒன்று எடுத்துப்போம். நல்லாயிருக்கு. நல்லா கருப்பு ஃபுல் பிளாக்கில் கொடுத்துருந்தானா பேட்மேன் மாதிரி இருந்திருக்கும். அற்புதமாக இருந்திருக்கும். இன்னும் இப்போ பார்க்க சூப்பர்மேன் மாதிரி இருக்குது. சரி, ஓகே. இன்னொரு ஸ்பின்னா. 500 டைமண்டுக்கு அந்த லூட் பாக்ஸ் எடுக்கணுமா மக்களே? அவசியமே இல்லை. நன்றி, வணக்கம், போயிட்டு வரேன் நான். 2195 டைமண்ட். ஓகே, தேங்க்யூ. சரி, இது எப்படி இருக்குன்றதை பார்க்க வேணாமா? எடுத்தால் மட்டும் போதுமா? எப்படி இருக்குது, என்ன உள்ள நமக்கு எப்படி பார்க்குது, நம்ம ஃபோன்லேருந்து எப்படி காட்டுறோம் அப்படின்றது தான். அதுக்கு தானே எடுத்ததே. அவர் ஃபோனில் பார்த்தாச்சு, நம்ம இதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்ல. அதுக்காக தான் உள்ளே போயிட்டுருக்கேன். ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் போனால் நல்லாயிருக்கும்பா. டேய், சீக்கிரம் போடா டே. நம்ம ஃபோன் லேக்கா? நான் எப்போவும் ஸ்மூத்தில் தான்ப்பா வச்சு விளாடுவேன். அல்ட்ராவில் வச்சேன்னா அதான் தம்பி ப்ராசஸ் பண்ண இது பண்ணுறாப்புல. ப்ராசஸரு ஒன்றும் இல்லை, சாம்சங் எக்ஸினோஸு 1330. அதான் இந்த ஓரமாக தெரியுறமே, அதான் நம்ம. அடா ஆமாங்க மக்களே, தனியாக எப்படி நிற்கிறோம் பாருங்கள். ஐயோ கண்ணே பட்டுரும் போல இருக்கே. ஐயோ செல்லா குட்டி. டே கெல்லியக்கா, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். மரியாதையாக நான் வந்துடு. மரியாதையாக போயிரு. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். எட்ரா ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தா எப்படி கையை கட்டிட்டு கால் மேலே காலை போட்டு எப்படி மாசாக வந்துன்னுக்கிறேன் பார்த்தீங்களா? ஐயோ இதில் ஏதோ பறக்குது கைஸ். ஆமாம், ஏதோ பறக்குது. ஆனால் ஃபுல் பிளாக்கில் விட்டுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பேட்மேன் மாதிரியே இருந்திருக்கும். பை த வே, இது இறங்குறப்ப நான் சவுண்டை காட்டலான்னு தான் நினச்சேன். சவுண்டெல்லாம் ஏற்றுவேன். பட் அந்த வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்காது. ஏன்னா கேம் சவுண்ட் அதிகமாக இருக்குது. நான் பேசுகிற வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் அதை மியூட் பண்ணிவிட்டு திரும்ப உட்காந்து பைத்தியக்கார மாதிரி வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.
எப்போ தெரியுமா? நைட்டு 12:30 மணி ஆகுது. இப்போ தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வீடியோ எடுத்தது 11, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது 12. ஐயோ! அத பாருங்களேன் எங்க மக்களே! பறக்குறாரே கக்காஷி ஹத்தாக்கே எப்படி வராரு பாருங்க. என்ன மாரி என்ட்ரி! அல்டிமேட்டு. இன்னும் கொஞ்ச நாள்ல லைவ் ஆரம்பிச்சிரும். கொஞ்ச நாள்னா ஒரு 2, 3 மாசத்துல லைவ் ஆரம்பிச்சிருவோம். பிஆர், சிஎஸ் ஃபுல்லா சிஎஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் பிஆர் இறங்குறப்பலாம் இதே தான் போடுவேன். அந்த டபுள் வெக்டாருக்கு அதை ஸ்விட்ச் பண்ண காட்டுது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் டபுள் வெக்டார்ன்ற ஒரு கன்னை எடுத்து ஆடவே மாட்டேன். அதுவும் டபுளாக எடுத்து ஆடவே மாட்டேன்னு அர்த்தம். பிகாஸ் ஐ எம் உத்தமன் கைஸ். இந்த உத்தமனுக்காகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டு கூட பண்ணலாம். உத்தமன், மிஸ்டர் உத்தமன் அப்படின்ட்டு. என்ன சொல்கிறீங்க? சரி, ஓகே, வந்துட்டோம். அது நார்மல் பிஆர் மேட்ச் தான், பேட்டில் ராயல் மேட்ச் தான். சரி, ஒரு 2 கில்ல போட்டு போமா? ஓகே, இங்கே ஒரு கெல்லி அக்கா இருக்குது, சேர்த்துப்போ, அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு கில் அடிச்சுட்டு நமக்கு இப்போ கிளம்ப போகிறோம். இன்னும் 3 நிமிஷம் இருக்குது வீடியோ. என்னத்த பேச போகிறேன்னு தெரில. ஓகே, அந்த அக்கா வந்து லைக்கு போட்டுச்சு. சரி உட்காந்துருந்துருக்கலான்னு பார்த்தா எமௌண்ட்டு போட்டுட்டு இருந்தேன். இந்த அக்காட்டையும் பெருசாக லூட் இல்லை. பாட்டுனா கரெக்டாக இருக்குது. ஏகேவெல்லாம் யாருப்பா எடுப்பா? ஏகேலாம் எடுத்து ஆடுறீங்களா கைஸ்? நீங்கள் என்ன ஸ்கின் வச்சுருக்கீங்கன்னு தெரியாது. நான் ப்ளூ ஃப்ளேம் ட்ராகோ வச்சுருக்கேன். அதாவது எவோ ஏகே. அதுவே மட்டியாக தான் அடிக்குது. ஆனால் வந்து இந்த ஹைப்பர் கிரேட்டுன்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் ஏகேன்னு சொல்லிட்டு ஒன்று வருதுங்க. ரீகாயிலே ஆக மாட்டேங்குது. ஐயோ அடித்து பார்த்தேன் பாருங்கள். ஃபுல்லாக 3 புல்லட் ஹெட்டில் போடுது, சாக மாட்டான். 4வது புல்லட் போட்டு தான் சாகுறான். அது என்ன கதைன்னு எனக்கு தெரில. ஹெட்டுக்கு மட்டும் தனியாக ஷீல்டு பாயிண்ட் வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கா அதுன்னு தெரில. இது வைப்ரேஷனுக்குள்ளே போய்ட்டு இந்த ஃபுட் ஸ்டெப்பை இது பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். எனிமி நம்ம பக்கத்தில் போனால் ஒரு எனிமியை போக சொல்லிட்டு அவன் மேலே வந்து அந்த ரெட் கலரில் ஃபுட் ஸ்டெப் காட்டும் தெரியுமா? அது இல்லாமல் நம்ம இந்த மாதிரி சோலோவாக போனோம், இல்லை தனியாக எங்கேயாவது நிமித்திக்கிட்டு எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா இதை ஆன் பண்ணி வச்சிட்டோன்னா எனிமி பக்கத்தில் போனால் வைப்ரேட் ஆகுது. அதாங்க என் கதை. அதனால தான் இப்போ ஆன் பண்ணி வச்சேன். இப்போ சிஎஸ் ஆடி முடிச்சேன்னா அதனால் ஆஃப் பண்ணி வச்சேன். அந்த சிஎஸ்சில் எதுக்கு தேவையில்லை, அது எதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு பக்கத்தில் தான் நிற்பானுங்க, அது வேறு கதை. அதனால் அங்கே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அங்கே நம்ம ஃபோனுக்கு வந்து பிஆரில் ஓப்பன் பண்ணுறதே பெருசு. அதுக்கே வந்து தம்பி திணறுவாப்பில். சிஎஸ்சில் ஆன் பண்ணி வச்சுருந்தோம்னா 2-3 பேர் ஒரே தடியாக வருவானுங்க, டர்ன்னு இருக்கும். அதனால் அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்குது சிஎஸ்சில் மட்டும். போடு ஒன் டேப்பை. இந்த மாதிரி ஒன் டேப்பு ஒரிஜினல் பிஆர் ரேங்கடெல்லாம் விழுந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் மக்களே. 40-45 அசால்ட்டாக ப்ளஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ வரைக்குமே வந்து ஹீரோயிக் 4ல் இருக்கேன். 20-30 தான் ப்ளஸ் ஆகுது. போய் அடித்தாலும் 20-35 தான் ப்ளஸ் ஆகுது. அது அந்த நேட் டேமேஜ் இதில் தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் எடுத்தால் 45 ப்ளஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. எஃப்டபிள்யூ ஜோக்கர் ப்ரோ லைவில் கூட பார்த்தேன். அதெல்லாம் பயங்கரமாக எடுத்துகிட்டு இருப்பார் அவர். அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம். எங்கே இந்த ஃபோனில் ஸ்குவாடும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஹிந்திக்கார பசங்களை ஃப்ரெண்டு பிடிக்கிறதுக்குள்ளே மேட்சே முடிஞ்சு போயிடுது. சரி, நமக்கு ஸ்குவாட் இருந்தால் நம்ம இவங்க அல்லோல் போட்டுட்ருக்க போகிறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலாம்னு ஒரு லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. அப்போ தான் நம்ம சேனல் எல்லாேருக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். இப்போ பை காட்டிடுவேன், பட் எவனோ ஒருத்தன் வந்துடுவான். அவனுக்கு ஒரு 1 டேப் அடிச்சு விட்டு அப்படியே நம்ம கிளம்பிப்போம். ஓகே மக்களே, லைக்கு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் முக்கியமாக பண்ணிக்கோங்க. லைவெல்லாம் வந்து சீக்கிரம் வருது. ஓகே கைஸ், டாட்டா, லவ் யூ கைஸ், பபாய்.